தான் வாழ்ந்த நாட்களில் வாழும் நற்கருணை பேழியாக நம் மத்தியிலே வாழ்ந்து இறை அன்பை உணர்த்தும் கருவியாக இருந்த நம் அன்னை மரியாளையும் அவர் விட்டு சென்ற ஜெபமாலையும் சிறப்பாக தியானிக்கும் இந்த நாளில் நம் சகோதரியின் அன்னை மரியாவை பற்றிய செய்திக்கு செவிமடுப்போம். என் அன்பு மக்களே, அன்பு சகோதரி அவர்களே, இந்த அருமையான நாளிலே, அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சனிக்கிழமை நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளுடைய பண்புகளையும் அவள் எனது வாழ்வில் செய்த அர்ப்பணமான அற்புதமான செயல்பாடுகளையும் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலில் அன்னை மரியாள் ஒரு இறை நம்பிக்கையின் பெட்டகம் என்பதை நாம் சிந்திப்போம். அன்னை மரியாள் எப்பொழுது ஆம் என்று தனக்கு இறைமகன் இயேசு தூதர் வழியாக கூறியதற்கு சம்மதம் கொடுத்தாலோ, ஆகட்டும் என்ற அதே இறைவார்த்தையை அவள் தன் இதயத்திலே வைத்து தியானித்து கடைசி வரை இறை நம்பிக்கையில் ஆழ்ந்த விசுவாசத்தில் அவளுக்கு இணை யாரும் இல்லை என்ற நிலையிலே வாழ்ந்தவள்தான் நம் அன்னை மரியாள். அப்படிப்பட்ட நமது அன்னை மரியாள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் இறைவனோடு உரையாடி சிந்தித்து தியானித்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்திய அருமையான தாய் நம் தாய். இப்படிப்பட்ட அன்னை மரியாள் உண்மையிலேயே நம்பிக்கையின் பெட்டகம்தான். அவள் நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை கடைசி வரை தற்காத்து கடைசி வரை கடைப்பிடித்து இறைவனுக்கு உகந்த பெண்மணியாக வாழ்ந்தவள் அன்னை மரியாள். உண்மையிலேயே ஒரு சிறந்த மனைவி என்று கூறலாம். எப்பொழுது தன் கணவரை கணவராக தமது சூசை தந்தையை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாள் முதல் கடைசி காலம் வரை அவருக்கு பணிந்து அவரோடு இசைந்து அவருடைய கருத்துக்களுக்கு பகிர்வு கொடுத்து மதிப்பு கொடுத்து அவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக அமைதியான திருக்குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவள்தான் நம் அன்னை மரியாள். அப்படிப்பட்ட அன்னை மரியாள் இதோ கர்ப்பமாக இருக்கும்போது தன்னோடு வயதான காலத்தில் கர்ப்பமாக இருக்கின்ற எலிசபெத் அம்மாளை சந்திக்க போக வேண்டும் என்று தன் கணவரிடம் கூறியபோது அன்னை மரியாள் அவருடைய ஒப்புதலுக்கு அவள் தலை சாய்த்து அவரோடு இணைந்து மேடு பள்ளம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களே நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த மலை பகுதியிலே எவ்வாறு கரடு முரடான பாதைகள், மேடு பள்ளங்கள், குன்று குழிகள், முற்கள், புதறுகள் இவற்றையெல்லாம் கடந்து ஏழி கர்ப்பம், அதாவது தொடக்க கால கர்ப்பத்திலே எவ்வாறு கஷ்டமாக இருக்கும் என்று கற்பவித்து பிரசவித்த தாய்மார்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் அவற்றையும் எல்லாவற்றையும் கடந்து எலிசபெத் அம்மாளை சந்தித்து அப்பொழுது இறை ஆசிரியின் வழியாக தூய ஆவியின் வழியாக இருவருமே நிரப்பப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் சந்திப்பை கொடுத்து பல நாட்களாக அந்த எலிசபெத் அம்மாளோடு இருந்து முதிர்ந்த காலத்தில் கருத்தங்கி இருப்பதால் அவளுக்கு உதவி செய்து வந்த அருமையான தாய் நம் தாய். அது மட்டுமல்லாமல் அவள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே தன்னை இறைவனோடு ஒன்றித்து இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ்ந்த நம் தாய். அந்த அருமையான தாய் பிரசவ நேரத்திலே எந்த நிறமாத கர்ப்பத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பால் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட துன்பத்திலே தன்னுடைய கணவரோடு இணைந்து பிரசவிப்பதற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு இடமாக அங்கலாய்த்து அலைமோதி கடைசியில் தன் கணவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து அவள் உண்மையிலேயே இறைவனிடம் பரிந்துரைத்திருப்பாள், ஏதாவது ஒரு குடிசையாவது கிடைக்காதா ஆண்டவரே என்று. எனவே மாட்டுத் தொழுவத்தில் அருமையான விதத்தில் பணிவோடு எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் அற்புதமான விதத்தில் குழந்தையை பெற்று இயேசுவை நமக்கு தந்த தாய். அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை ஒரு அருமையான தாயாக, உலகத்திற்கு எடுத்துக்காட்டான தாயாக தாய் வளர்த்த தாய். இயேசுவை சிறு வயதிலிருந்தே பக்தியிலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்த அன்பு தாய். காணாமல் போன இயேசுவை தேடி அலைந்த போதும் சூசையப்பர் மிகவும் பதற்றப்பட்டார். ஆனால் அன்னை மரியாளோ பதறாமல் இறைவன் திருவுளம் எதுவோ அதற்கு பணிவோம் என்று தேடி சென்றாள்.
இறைமகன் இயேசு எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று காணா ஒரு கல்யாணத்திலே ரசம் தீர்ந்தபோது தாய் கேட்டபோது அவர் கூறியும் கூட எத்தகைய முறுமுறுப்பும் இல்லாமல் எத்தகைய கோபமும் படாமல் என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என்று அமைதியான முறையில் அடக்கமான முறையில் கூறி அந்த அவமானத்தை, அந்த கல்யாண திருமணத்திலே அவமானத்தை போக்கி நல்லதொரு சுவையான ஒரு ரசத்தை தண்ணீரை ரசமாக மாற்றி தன் மகன் வழியாக அந்த மக்களுக்கு கொடுத்து குறை தீர்த்த நம் தாய். அது மட்டுமல்ல, நம் தாயானவள் எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய தாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் எந்த காரியத்திற்காக தாயை அணுகுகிறார்களோ அந்த காரியங்கள் நிறைவேறாமல் போனதில்லை, அவள் கொடுக்காமல் போனதில்லை. எப்பொழுதுமே பரிந்து பேசி அந்த மக்களுக்காக இறைவனிடமும் தன் மகனிடமும் பரிந்து பேசி பெற்று கொடுக்கும் தயாளம் நிறைந்த தாய் நம் தாய். இப்படிப்பட்ட தாயினுடைய குணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அருமையான தாய்க்கு இந்த முழு நாள் நம் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து மரியாதையும் அன்பும் மதிப்பும் அவளுடைய ஆசிரியையும் பெற்று செல்வதற்கு இந்த நாளை ஒழுங்கு செய்து கொடுத்த குருக்களுக்காக நன்றி கூறுவோம். இந்த தாய் வழியாக நம் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திருமணத்திற்காக இயங்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் குழந்தை பேருக்காக ஏங்கி தவிக்கும் மக்களுக்கும் இந்த தாய் இந்த நாள் முழுவதும் நம் அனைவரும் ஜெபத்தின் வழியாக எல்லா விதத்தையும் பெற்று கொடுத்து ஆசீர்வதிப்பாள் என்று நம்புவோம். இப்பொழுது என்னுடைய சுய அனுபவத்திலே என் தாய் மரியாள் என் வாழ்வில் செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் புலியாலிலே 1988ஆம் ஆண்டு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்தேன். அப்பொழுது நானும் செபஸ்டினா என்ற சகோதரியும் பணி செய்தோம். அந்த காலத்திலே எந்த வசதிகளும் இல்லாது 35 கிராமங்கள், புலியாலை சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் நமது மருத்துவமனைக்கு மட்டுமே தான் எல்லா சிகிச்சைக்கும் பிரசவத்திற்கும் வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் பகல் முழுவதும் அறுவடை காலத்திலே அறுவடை செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் மாட்டு வண்டியிலே ஒவ்வொரு ஊரில் உள்ள எல்லாரையும் அழைத்து கொண்டு யார் யார் சிகிச்சைக்கு வருவீர்கள் என்று கூப்பிட்டு அந்த வண்டியில் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு வருவது வழக்கம். இரவு சிகிச்சை பெற்று பகலிலே சென்று அறுவடைக்கு வேலைக்கு செல்வார்கள். அப்படி அதன்குடி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு பெண்மணி பிரசவ நேரத்திலே இரவு நேரத்தில் ஒரு 11 மணி இருக்கும், மாட்டு வண்டியிலே கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மிக்கேல்பட்டி அருகில் வரும்போது அந்த பெண்மணிக்கு பிரசவம் ஆகிவிட்டது வண்டியிலேயே. ஆனால் நஞ்சு வரவில்லை, குழந்தை மட்டும் பிறந்திருக்கிறது. குழந்தை கத்தவில்லை. அப்படியே வேகமாக விரட்டி கொண்டு வந்து இங்கே கதவை தட்டி கத்தினார்கள். நானும் சகோதரி அவர்களும் பிள்ளைகளும் வந்தோம். மாட்டு வண்டியில் நான் ஏறினேன். மாட்டு வண்டியில் பிரசவமான குழந்தையை கட் பண்ணி அவர்களிடம் கொடுத்து உடனடியாக அந்த குழந்தையை சத்தம் வர வைக்கும்படி தட்டி ஒழுங்கு செய்ய சொல்லிவிட்டு அந்த நஞ்சை நான் கையில் க்ளவ் போடாமலேயே உள்ளே அவசரத்திலே நுழைத்து அந்த நஞ்சு கொடியை எடுத்த பிறகு தாயை அப்படியே கொண்டு போய் மருத்துவமனையில் உள்ள படுக்கையை நாங்கள் சேர்த்து கொஞ்ச நேரத்திற்குண்டாக நாங்கள் அனைவரும் ரூமில் வந்து சேர்ந்த ஒரு 10 நிமிடத்துக்குள்ளேயே அந்த தாய் ஒரே கத்து, ஒரே அழுகை, வலிக்கிறது என்று வயிறு பெருசாக உப்பி விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த காலத்தில் திருப்பத்தூர் மிஷன் ஆஸ்பத்திரி மட்டும்தான் நம் கேஸுகளை கொண்டு போக முடியும். எங்குமே மருத்துவமனை எதுவுமே சிறப்பாக கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ இல்லை. அப்படி சூழ்நிலையில் எப்படி எந்த வாகனத்தில் எப்படி இந்த பெண்மணியை அனுப்புவது வெளியே என்று தெரியாத சூழ்நிலை. மிகவும் அங்கலாயப்பட்டோம். கடைசியாக நாங்களும் 2 சகோதரிகளும் பிள்ளைகளும் இணைந்து மாதா சிறுவத்தை எடுத்து வைத்து மிகவும் இரக்கமுள்ளதாய ஜெபத்தை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்திலே 9 தடவை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல கொண்டிருந்தோம். 9வது தடவை சொல்லும் பொழுது எனக்கும் அதே அச்சுறுத்தல், என் சகோதரி செபஸ்டினா அவர்களுக்கும் அதே தூண்டுதல். வேகமாக போ, க்ளவ் போட்டு நீ எடுத்துப்பார், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு உந்துதல். நான் நினைத்து கொண்டு இருக்கும்போதே அந்த சகோதரி என்னை சீக்கிரம் போக்க க்ளவ் போட்டு போங்கன்ட்டாங்க. உடனே நான் என்ன செய்தேன், க்ளவ் போட்டு போய் அந்த பெண்மணிக்கு உள்ளே விட்டு நான் கையை விட்டு எடுக்கும் பொழுது ஒரு பெரிய கட்டி வைத்து அமுக்கி எடுத்தேன். ஒரு பெரிய கட்டி விழுந்தது, பிளட்டு கிளாட்டு. அந்த கட்டியோடு இணைந்து என் விரலில் இருந்த மோதிரம் தரையில் விழுந்தது. உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுதுதான் பார்த்தேன் என் கைகளிலே மோதிரம் காணவில்லை. வழக்கமாக சபையில் சோத்தங்கையில் தான் நாங்கள் மோதிரம் போடுவோம். ஆனால்
அந்த மோதிரத்தை நான் இவ்வளவு நாளும் உள்ளே விட்டதில்லை, இந்த மாதிரி வெறுங்கையோடு போனதில்லை. அவசரத்திற்கு செய்தது. கடைசியாக மாதாவினுடைய துணையோடு அந்த மோதிரம் வெளியே வந்து விழுந்தது. ஆச்சரியப்பட்டு மாதாவுக்கு நன்றி கூறினோம். இப்படிப்பட்ட அருமையான தாய், எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தாய். ஆனால் ஒன்றே ஒன்று, விசுவாசத்தோடு அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாள். இரண்டாவது ஒரு நிகழ்வு, ஆளவந்தான் குளத்திலே நான் பணி செய்து கொண்டிருந்த போது அங்கே 2 விதமான குரூப்புகள். ஒன்று எஸ்சி மக்கள், கிறிஸ்தவ மக்கள். ஆளவந்தான் குளத்தில் சுற்றியுள்ள கிராமங்களிலே மோஸ்ட் ப்ராபப்லி ஹிந்துஸ், அதுவும் மறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். 2 பேருக்குமே இதில் சங்கரன் கோயில், அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் பணி செய்வார்கள். இரு குரூப்புகளுக்கும் சண்டையும் சச்சரவும், மிகவும் ஜாதி கலவரம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த சமயத்திலே எங்களுக்கு சிகிச்சை நாங்கள் கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு என்று ஆளவந்தான்குள கிராம மக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்து மற்றவர்கள் இங்கு வரவிடாதபடி ரோட்டிலே கற்களை எல்லாம் பெரிய பெரிய கற்களை போட்டு வரவிடாதபடி மற்ற கிராம மக்களை தடுத்தார்கள். அப்படி தடுத்தபோது வடக்கு செழியனூர், தெற்கு செழியனூர் என்ற கிராமத்திலிருந்து வந்த ஒரு பிரசவமான வழியோடு வந்த ஒரு பெண்மணி மாட்டு வண்டியில் அந்த கல் தடுக்கிவிட்டு கீழே விழுந்து கல்லிலே வயிற்றில் அடிபட்டு மோசமான சூழ்நிலையில் இறந்து விட்டாள். தாயும் குழந்தையும் இறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு 2 கிராமங்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த போலீஸ் தரப்பிலும் தாசார் குரூப்பிலும் வந்து பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்திலே எங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடாது என்று தடுத்த நேரத்திலே பங்கு தந்தை நாங்கள் கொடுப்போம், நாங்கள் எதிலும் பொதுவானவர்கள் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் கேட்கவில்லை. கடைசியாக நாங்களே இரவு நேரங்களில் கொண்டு வாங்கள் என்று இரவு நேரத்தில் சிகிச்சை கொடுத்தோம். இரவு நேரத்திலும் வந்து மரித்து மக்கள் எங்களை சிகிச்சை அளிக்க விடவில்லை. அப்படி நேரத்தில் பங்கு தந்தை அருள்தாசன் இருந்தார். அவர் வந்து நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கள் என்று தடுத்த போது மிகவும் காரசாரமாக ஒரு 2-3 ஆட்கள் அங்கிருந்து ஜாதியினுடைய அடிப்படையிலே அன்டச்சபிலிட்டி கேஸ் தந்தையின் மேல் போட்டுவிட்டார்கள். தந்தையின் மேல் அன்டச்சபிலிட்டி கேட்டு இரவு நேரத்திலே நாளை காலை அரெஸ்ட் பண்ண வரப்போகிறார்கள். இரவு முழுவதும் தந்தையும் நாங்களும் கோவிலில் உட்கார்ந்து சிஸ்டர்ஸ் 5 பேரும் மாதாவி சுரூபத்தை எடுத்து வைத்து இதே செவமாலையும் மிக இரக்கமுள்ள தாயும், இப்பொழுது எனக்கு அதே ஞாபகம் வருகின்றது, அதே செவமாலையும் மிகவும் இரக்கமுள்ள தாயும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்து விடிய காலம் வரை ஜெபித்தோம். காலை 6 மணிக்கு போலீஸ் வேன் வந்தது தந்தையை அரெஸ்ட் பண்ணுவதற்காக. அப்பொழுது நாங்கள் எல்லோரும் எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாமல் அப்படியே வண்டியில் ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். அங்கே போனவுடனே அன்டச்சபிலிட்டி கேஸில் அவர்கள் போட்டுவிட்டார்கள் தந்தையை. நாங்கள் எல்லோரும் சென்றோம், சிஸ்டர்ஸ் எல்லோரும் சென்றோம். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஒரு கேஸ் கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு சாட்சி இருந்தால் போதும், நாங்கள் கட்டாயமாக அதை எடுத்துக்கொள்வோம். இது தீண்டாமை கேஸில் தந்தையை நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் மூப்பனாரை நாங்கள் போய் அணுகி அவர் வழியாக அவரே நேரில் வந்து இந்த கேஸை 5 சகோதரிகள் துறவரத்தில் இருப்பவர்கள், இவர் சொல்லவில்லை தள்ளுங்கடா என்று தான் சொன்னான், நீங்கள் ஏன் வீணாக அவர்களை போட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தீர்கள் என்று சொல்லி இந்த கேஸு 4 பேர் நாங்கள் சாட்சி. ஒருவர் சொன்னார், ஒருவர் கொடுத்தார் கேஸு, அதற்காக எடுத்தீர்கள். இப்பொழுது 4-5 சகோதரிகள் சொல்கிறார்கள் இவர் சொல்லவில்லை என்று. எனவே இந்த கேஸை தடை செய்யுங்கள் என்று உண்மையிலேயே அவர் கூறியதன் வழியாக தந்தையை விடுவித்து பங்கில் கொண்டு வந்து சேர்த்தோம். இது மாதாவின் அற்புதமான செயல். எனவே இவ்வாறு எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் அன்னை வழியாக நான் என் வாழ்க்கையில் நிரம்ப பெற்றுள்ளேன். அதனால் அது மட்டுமல்ல, நான் மாநில தலைவியாக இருந்தபோது பிரான்ஸுக்கு நான் இப்பொழுது இருக்கிற ஆயர் அவர்களால் நான் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு செல்லும் பொழுது அங்கே லூர்ஸுக்கு நாங்கள் போனோம். அந்த லூர்து மாதா கெபியிலே நாங்கள் போன அன்று முடமான ஒருவரை வீல்சேரில் 30 நாட்களாக அங்கேயே வைத்து ஜெபித்து கொண்டு அந்த குடும்பங்கள் இருந்திருக்கின்றது. நாங்கள் போன அன்று அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஆட்கள் அவரை வீல்சேரில் வைத்து அந்த குளத்தில் வந்து கழுவுவதற்காக உள்ளே இறக்கி விட்டார்கள். என்ன அதிசயம், இன்னும் எனக்கு புல்லரிக்கின்றது. அவர் உள்ளே இறங்கியவர் இடுப்பளவு தண்ணீரே மூழ்க வேண்டிய நிலையில் இருந்தவர் ஒரு 2-3 மூழ்குகள் தண்ணீரில் மூழ்கி எழுந்த உடனே எழுந்து நின்றார். முடமான 2 கால்களும் உறுதி பெற்று எழுந்து நின்றார். எழுந்து மற்றவர்கள் மூலமாக வெளியே என்று கொண்டு நடந்தார். ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவல்ல நம் அன்னை மரியாள்
இடத்திற்கு ஏற்ற வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணி தாயாகவும், லூர்து கெபிலே லூர்து மாதாகவும், பாத்திமா நகரிலே பாத்திமா அன்னையாகவும் காட்சி கொடுத்து எத்தனையோ அற்புதங்களை இன்றும் செய்து கொண்டு இருக்கின்றாள். அந்த அன்னைக்கு நாம் சிறந்தாழ்த்தி நன்றி சொல்லி அன்னையினுடைய அற்புதங்களை இன்னும் நகர்த்தி நம் பங்கில் உள்ள மக்களுக்கும் நம்மவருக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார். அவருக்காக இந்த நாள் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நன்றி கூறுவோம், அன்னைக்கு புகழ் பாடி அவளை வாழ்த்துவோம். நன்றி. மிகவும் இரக்கமுள்ள என் தாயே, இதோ முதடைக்கலமாக ஓடி வந்தோம். மதுபார சகாயங்களிலிருந்து உடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதிலே நினைத்திரளும் கண்ணையிலுடைய ராக்கினியான கண்ணையே, தயவுள்ள என் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உடைய திருப்பாத்தி ஆண்டு வருகிறோம். பெருமூச்சறிந்தெழுது பாவியலா இருக்கிற நாங்கள் மதயாளத்தை காத்துக்கொண்டு சமூகத்திலே பணிந்து நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை பிறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காம் திருக்குமாரனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காம் திருக்குமாரனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காம் திருக்குமாரனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் நம்பிக்கையான மரியே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளும். நம்பிக்கையான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் நம்பிக்கையான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை